நமது கலாச்சாரத்தில் புனித பயணம் என்பது அடிப்படையாக தான் என்கின்ற தன்மையை புறம் வைத்து ஒருவர் தன்னையே தேய்த்து அழித்துக் கொள்வது. இந்த காரணத்தால் தான் பல கோவில்களும் மலை உச்சியில் கட்டப்படுகின்றன. கடினமாக பயணம் மேற்கொண்டு மேலே சென்றடையும் போது உங்கள் உடலும் மனமும் அழிந்து போயிருக்கும். பெருமுயற்சியுடன் ஏறிச் சென்று உச்சியை அடைந்து இறைவனை தரிசிக்கும் போது நமக்குள் மிகவும் அற்புதமான ஒன்று நிகழ்ந்திருக்கும். எல்லா மலைகளிலும் இப்படித்தான் நடக்கிறது. ஆனால் கைலாய மலையில் நிச்சயம் இது நிகழ்ந்தே தீர வேண்டும். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக கைலாய புனித பயணம் நிகழ்ந்து வருகிறது. யோக கலாச்சாரம் 25,000 அல்லது 30,000 ஆண்டுகளாக மக்கள் கைலாயத்திற்கு பயணம் மேற்கொண்டு வருவதாக கூறுகிறது. இந்து மதம் மட்டுமின்றி பல மதங்களும் இதை நோக்கி ஈர்க்கப்பட்டன. இந்த இடத்தை இந்துக்கள் சிவனின் வாசத்தலமாகவே கருதுகின்றனர். சமஸ்கிருத மொழியில் சிவா என்ற சொல்லை பார்த்தால் அம்மொழியில் ஷி என்றால் சக்தி என்று பொருள், வா என்றால் ஆளுமையுடையவர். எனவே சிவா என்றால் இந்த பிரபஞ்ச சக்தியின் மீது ஆளுமையுடையவர் என்று பொருள். சிவாவை ஒரு மகத்தான யோகி என்று அழைக்கும் போதே அவர் தன்னை சுற்றியுள்ள அனைத்தையும் தன் ஆளுமைக்கு கொண்டவர் என்று புலனாகிறது. அந்த யோகிக்கு தன் ஞானத்தை எல்லாம் வழங்க ஒருவர் கூட கிடைக்கவில்லை. எனவே தன் ஞானம் முழுவதையும் அந்த சிகரத்தில் தான் பதித்து வைத்தார். ஆதி யோகி முதல் ஒவ்வொரு யோகியும் தம் ஞானத்தை இங்குதான் பொதித்து வைத்தனர். கருத்திலடங்கா ஞானத்தை உடைய இடம் இது. இந்த வகையில் இதை ஒரு ஆன்மீக நூலகம் என்றே அழைக்கலாம். நாம் முதலில் பார்ப்பது கைலாயத்தின் தெற்கு முகம். இது அகத்திய முனிவரின் பகுதி என்பர். அகத்தியர் தன் பணிகளை முழுவதும் தென்முகமாக பதித்து வைத்தார். சில 100 ஆண்டுகளுக்கு முன் இந்த மகத்துவமான கைலாயத்திற்கு தமிழகத்தின் பெண் துறவி காரைக்கால் அம்மையார் வந்தபோது பரிக்கிரமாவில் தன் கால்களை பதிக்க மனமில்லாமல் தன் கைகளாலும் தலையாலும் நடந்து சென்றார். தன் கால்களை பதிக்க மனமில்லாத அளவிற்கு இது புனிதம் நிறைந்த இடமாக இருக்கிறது. இன்றும் திபெத்தின் புத்த பிக்ஷுக்கள் கைலாயத்தின் ஒவ்வொரு அடியையும் கீழே விழுந்து வணங்கி செல்வதை தம் வாழ்வின் முக்கிய சாதனாவாக கொண்டுள்ளனர். இது போன்ற சிறிய நூலகங்கள் அங்கும் இங்கும் இருந்தாலும் இந்த ஒரு இடத்தில்தான் எல்லா சமயங்களையும் சேர்ந்த முனிவர்களும் சாதுக்களும் தம் ஞானத்தை எல்லாம் சேமித்து வைத்தனர். பௌத்த மதத்தை சேர்ந்த ஞானிகளும் சமண மதத்தை சேர்ந்த தீர்த்தங்கரர்களும் பான் மதத்தை சேர்ந்த யோகிகளும் தென்னிந்தியாவில் இருந்து காரைக்கால் அம்மையார் உள்ளிட்ட 5-6 நாயன்மார்களும் கூட கைலாயம் வந்து தம் அறிதலை பொதித்து வைத்தனர். ஒருவர் கைலாயம் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு அவர் பூர்வ புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு இந்தியாவில் கைலாயம் மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. இது உலகம் முழுவதற்கும் சொந்தமான பொக்கிஷம். கைலாயத்தை போன்ற மிக சக்தி வாய்ந்த இடத்தை வலம் வருவதை விட அதன் அருகாமையில் தங்கி பிரத்யேக பயிற்சிகளையும் தியானங்களையும் செய்து அங்கு நிலவும் சக்தியை மிக ஆழமாக உணர முடியும். இதற்காக கைலாயம் புறப்படுவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பே ஒருவர் தன்னை தயார் செய்து கொள்வதற்கு தேவையான ஆலோசனைகளும் மருத்துவ குறிப்புகளும் வழங்கப்படுகின்றன. கைலாயத்தின் சக்தியை உள்வாங்கிக் கொள்வதற்கு துணையாக ஷாம்பவி மகாமுத்ரா என்னும் யோக பயிற்சியும் வழங்கப்படுகிறது. அவை அங்கு நிலவும் சக்தியை மிக ஆழமாக உணர உறுதுணையாக இருக்கின்றன. இதன் மூலம் ஒருவர் தன் எல்லைகளை கடந்து வாழ்க்கை சுழற்சியிலிருந்து விடுபட்டு உச்சநிலையை அடையும் வாய்ப்பு அதிகரிக்கிறது.
பிரபஞ்சம் முழுவதும் தேடினாலும் கைலாயம் போல வேறு எந்த இடமும் இத்தனை சக்தியுடன் எதிரொலிக்கவில்லை. கைலாயத்தின் சக்தி நிலையை ஒருவர் முழுவதும் பயன்படுத்தும் விதமாக நமது பயணத்தை புண்ணிய பூமியான நேபாளத்தில் தொடங்குகிறோம். ஒரு காலகட்டத்தில் நேபாளம் முழுமையாக ஆன்மீகத்திற்காகவே அர்ப்பணிக்கப்பட்டிருந்தது. ஒரு முழு தேசத்தையே ஆன்மீக வடிவமாக உருவாக்குவதற்கு உரிய ஆராய்ச்சி இங்கு நடந்தது. இந்த நிலத்தின் அமைப்பை பயன்படுத்தி 7 சக்கரங்களும் நிலைநிறுத்தப்பட்ட ஒரு உடல் போல உருவாக்க முயற்சி செய்தனர். 5000 6000 ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவின் சில பகுதிகள் கூட இப்படித்தான் இருந்தன. இந்தியாவிலும் மக்களின் உள்நிலை வளர்ச்சிதான் மிகவும் முக்கியமான லட்சியமாக இருந்தது. பிற்காலத்தில் அந்த நிலை மாறி ஒருவருடைய அன்றாட நலனும் பொருளாதார நலனும் தான் மிகவும் முக்கியம் என்று ஆகிவிட்டது. ஆனால் இன்றளவிலும் கூட நேபாளம் மற்றும் திபெத் ஆகிய 2 இடங்களில் மட்டும்தான் உள்நிலை வளர்ச்சிக்காக இத்தனை முக்கியத்துவம் இருக்கிறது. இந்த நிலப்பரப்பு முழுவதுமே அதற்காகவே அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் உள்ள பசுபதிநாத் கோவில் மிகவும் புராதனமானது. இங்குள்ள சிவலிங்கம் வேத காலத்திற்கும் முற்பட்டது என்று நம்பப்படுகிறது.
நாம் கைலாயம் புறப்படும் முன் மானசரோவரின் முக்கியத்துவத்தை நீங்கள் அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். கைலாய மலை இங்கிருந்து 10 to 15 கிலோமீட்டர் தூரத்தில் தான் உள்ளது. கைலாயம், மானசரோவர் என இரு பெரும் நிகழ்வுகள் இத்தனை அருகருகே உள்ளன. இவை இரண்டிற்கும் இடையே எப்போதும் தொடர்பு உண்டு. இந்து புராணங்களில் யக்ஷர்கள் பற்றியும் கணங்கள் பற்றியும் பல கதைகள் உண்டு. அவர்கள் இந்த பூமியை சேர்ந்தவர்கள் அல்ல, எங்கிருந்தோ பூமிக்கு வந்தார்கள் என்று கதைகளில் வரும். மானசரோவர் ஏரியிலிருந்து கற்பக விருட்சமும் காமதேனு, அக்ஷய பாத்திரம் உள்பட பல அற்புதமான விஷயங்கள் வெளிவந்தன என்றும் நம் புராணங்களில் விவரித்துள்ளனர். அப்படி விவரிக்கப்பட்டவை எல்லாம் இங்கு சூக்ஷ்ம வடிவில் தான் உள்ளன. ஆனால் அவர்கள் அவற்றை சொற்களில் வர்ணிக்கும் போது மனதில் மிக உயர்ந்ததாக தோன்றிய கற்பனையை சேர்த்து சொல்லியிருப்பார்கள். ஏனென்றால் இங்கு நாம் காண்பது கற்பக விருட்சத்தை விடவும் ஐராவதத்தை விடவும் மிகவும் அற்புதமான விஷயங்கள். கற்பனை என்பதே ஒருவர் ஏற்கனவே பார்த்த விஷயங்களை சற்று மிகப்படுத்தி கூறுவதுதானே. ஆனால் இங்கு நிகழ்வது யாருமே கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு மிக அற்புதமாக உள்ளது. One thing is clear here, this we are 100% sure, is there's a tremendous amount of activity in the lake. And this activity is… the nature of the activity is such that it has nothing to do with anything that we know as life on this planet. It's something totally different. It's life, but not the way we know it. Life from somewhere has chosen this almost like an airport. They're just landing, taking off at a tremendous pace. And this pace, we notice, takes on a real, like a peak hour pitch between 2:30 AM and 3:45 AM. It's almost like clockwork. So such energy, such beings, or whatever you want to call them, they cannot go without influencing us in so many different ways, probably in a very fundamental way. The Hindu legends and the yogic legends, both of them claim that Shiva was self-created. That means he just happened. That means he had no parents, he just happened. I'm just wondering if he was one of them. It's just conjecture. But when I look at the way the man lived, the way he revealed life like nobody had ever done, ever before, the depth of everything that he has done, it's possible that he could have been one of them.
ஒவ்வொரு ஆண்டும் ஈஷா யோக மையத்தின் மூலம் நூற்றுக்கணக்கானவர்கள் புனிதமான கைலாஷ் மானசரோவர் தலங்களுக்கு சென்று வருகின்றனர். சத்குரு அவர்களின் அருளோடும் வழிகாட்டுதலோடும் இது நிகழ்த்தப்படுகின்றது. பயிற்சி பெற்ற ஈஷா யோக ஆசிரியர்கள் மற்றும் அர்ப்பணிப்புணர்வுடன் கூடிய தன்னார்வ தொண்டர்கள் மூலம் பங்கு பெறுபவர்களின் அனைத்து தேவைகளும் கவனித்துக் கொள்ளப்படுகின்றன. அனைவரும் 20 பேர் கொண்ட சிறு குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஒரு ஒருங்கிணைப்பாளரின் நேரடி கவனிப்பில் வழி நடத்தப்படுகிறார்கள். இங்கு நிலவும் தட்ப வெட்ப நிலைகளை சமாளிக்க சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. மலை சிகரங்களில் பொதுவாக உடல்நிலையில் ஏற்படும் பாதிப்புகளுக்கு சிகிச்சை அளிக்க தகுந்த உபகரணங்களுடன் அனுபவம் வாய்ந்த ஒரு மருத்துவரும் உதவியாளர்களும் உடன் வருவர். ஒரு ஃபேமிலி மெம்பரை எப்படி அழைச்சிட்டு போவாங்களோ அது மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப அன்பாக, ஆசையாக, எத்தனையோ ரிலீஜன்ஸ்லேருந்து வந்திருக்கோம், கல்ச்சர் எல்லாமே டிஃப்ரெண்ட் பீப்புளாக வந்தாலும் ஒரே ஃபேமிலியாக ஃபீல் பண்ணோம். ரொம்ப இணக்கமான சூழ்நிலையை நம்ம ஈஷா நமக்கு உருவாக்கி கொடுத்துருந்தது. சத்குருடைய ஆசீர்வாதம் தான் முழுக்க எல்லாத்துலேயும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு. என் கையில் ஒன்றுமே இல்லை, அவர் தான் என்னை முழுக்க என்னை செலுத்தினதெல்லாம் அவர் தான். வரிசையாக உட்கார வச்சு சில ப்ராசஸ்லாம் நடத்தி அதுக்கப்புறம் மானசரோவர் ஏரியில் இறங்குறேன். அப்படி ஒரு சில்னஸ் இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த ஏரி ஃபுல்லாகவே இவ்வளோ சில்னஸாக இருந்தது. டோட்டலாக ஒரு ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங், ஒரு சுடுதண்ணியில் இருக்க மாதிரி ஒரு அனுபவம். அவ்வளவு குளிரான இடத்துல கூட எல்லாருமே ரொம்ப சாதாரணமாக முங்கி எழுந்திரிச்சு அங்கே இருக்கிற சக்தி ஓட்டத்தை நல்ல விதமாக புரிஞ்சுக்க முடிஞ்சது. சத்சங்கெல்லாம் அப்பப்போ இருந்தது, எங்களுக்கு ரொம்ப தெம்படிச்சுது. அது காலம்பரை எழுந்தது, அது எங்களுக்கு முதல்ல டானிக் மாதிரி அதுதான் இருந்தது. கைலாஷ் பக்கத்தில் போய் அங்கே ஒரு கூட்டு தியானம் நடந்தது. ரொம்ப அற்புதமான அனுபவம். கைலாச மலையில் போய் அந்த மாஸ் சாண்டிங் அதெல்லாம் இருக்குல்ல, எனக்கு அந்த அவர் கைலாசநாதனே நேராக தரிசனம் அளித்த மாதிரி இருந்தது. ரொம்ப பொங்கி ஒரு அழுகை, ஒரு ஆனந்தம் அப்படி தான் அன்றைக்கி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப திருப்தியாக கைலாஷ் பார்த்தோன்னே சிவாவையே பார்த்த மாதிரி இருக்கு. ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக போயிட்டு வந்தேன். இது வரைக்கும் ஒரு டைமாக்ஸை தவிர்த்து வேறு எந்த டேப்லெட்டும் நான் எடுத்துக்க தேவையாகவே இல்லை. அது எல்லாமே சர்க்குரோட கிரேஸ் மட்டும்தான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் விட நான் முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, அங்கேருந்து நாங்கள் திரும்பி வரும்போது இங்கேருந்து எந்த அளவுக்கு உற்சாகத்தோடையும், எந்த அளவுக்கு ஒரு சக்தியோடையும், எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியத்தோடையும் நாங்கள் போனோமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் எல்லாருமே நாங்கள் ரிட்டர்ன் ஆனோம். நாங்கள் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி பார்த்தீங்க அப்படின்னா நான் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆன மாதிரி ஃபீலிங். இந்த யாத்திராவோட இனிமேல் என்ன யாத்திரா பண்ணினாலும் அது கம்பேரபிளாக இருக்கவே இருக்காது. திஸ் இஸ் ஸ்பெஷல், திஸ் இஸ் யூனிக். இது ஒன்று தான் இருக்க முடியும். I've been to many truly sacred places. I've been to many truly powerful places. I've seen many powerful beings. When I bow down to them, I'm genuine. But when I bow down to Kailash, I bow down to him the same way I would bow down to my Guru. Never before I've done that in my whole life. That's all I can say. I have not done that to anything or anybody in my whole life. I always kept a little bit extra. But this once when I bowed down, I really bowed down as I do to him. You really carry a little bit of Kailash with you in your heart and your mind. If you keep it alive, it can bring about a huge change in the way you live.